அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹு தஆலாவை தக்வா செய்து இறையஞ்சி அவனது கட்டளைகளை முடியுமான வரை வாழ்வில் எடுத்து நடந்து அவனால் தவிர்க்கப்பட்ட விடயங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீன்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. சங்கையான மாதங்கள் 4. அவைகளில் ஒன்றுதான் நாம் இப்போது வீற்றிருக்கின்ற துல்காதா மாதம். அதனுடைய ஆரம்ப ஜும்மா தினத்திலே நாம் இன்றிருக்கின்றோம். ஹஜ்ஜிக்காக வேண்டி, இறுதி கடமைக்காக வேண்டி நியத்தை வைத்து மக்காவை நோக்கி செல்லுகின்ற மாதங்களில் சென்ற மாதம் ஷவ்வால், அடுத்ததாக இருக்கின்ற துல்காதா மாதமாகும். அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்த காலம் தொட்டு மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக ஆக்கி அதில் 4 மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் சங்கையானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் துல்காதா மாதம். இது ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்க வேண்டிய ஒரு மாதம். கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்விலே 4 உம்ராக்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களும் நிறைவேற்றப்பட்ட மாதமும் இந்த சங்கையான துல்காதா மாதம்தான். இது 11வது மாதம். இதனை அடுத்து வரக்கூடியதுதான் துல்ஹஜ் மாதம். எனவே அல்லாஹு தஆலாவும் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தியிருக்கிறான். இந்த 4 மாதங்களுக்கும் சொல்லுவார்கள் அஷ்ஹுருல் அஸம், செவிட்டு மாதம் என்று. அதற்கு காரணம் யுத்தங்கள் நடைபெறாது, யுத்த சத்தங்கள் காதுக்கு கேட்காது. அல்லாஹ்வும் கண்ணியப்படுத்தி ஜாஹிலியா கால மக்களும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். இந்த மாதங்களில் முதன்மையானது தான் துல்காதா, அடுத்தது துல்ஹஜ்ஜி, அதனை அடுத்தது முஹர்ரம். இடையிலே ஒரு மாதம் இருக்கிறது, நோன்புக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னால் உள்ளது ரஜப் மாதம். ஆக இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள் என்று நாங்கள் இஸ்லாமியர்களாகிய இந்த உறவுகள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஆன்மீக விடயத்தில், அதாவது புனித இஸ்லாம் கூறுகின்ற நம்பிக்கை மற்றும் அமல் என்கின்ற புரிகின்ற கிரிகைகள், இந்த நம்பிக்கை, இந்த கிரிகைகளினூடாக வெளியாகின்ற வெளிப்பாடு என்ன? அஹ்லாக், நற்பண்புகள். இந்த 3ம் பிணைந்த ஒரு முஸ்லிமாக நாம் ஆகுவதற்கு ஆன்மீக கருத்துக்களை கட்டாயம் கேட்க வேண்டும். நாம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே, அதுவும் ஒரு குறுகிய நேரத்திலே, ஒரு பாரிய சிந்தனையோடு வாழுகின்ற நமக்கு, பாரிய ஆன்மீக உறவோடு தொடர்பாக வாழ வேண்டிய நமக்கு இந்த குறுகிய நேரம் சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மீக கருத்து போதாது. உண்மையிலே இந்த பூமியிலே நாங்கள் எல்லாம் ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக பரிணமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்ற சிந்தனை வந்துவிடக்கூடாது. அப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம், மனம் போன போக்கிலே வாழலாம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சங்கையான இஸ்லாம் எமக்கு எதனை கருத்தாக சொல்லுகிறதோ, ஆலோசனையாக சொல்லுகிறதோ, எதில் ஹைர் இருக்கிறது என்று எமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறதோ அதனை எடுத்து நடந்தால் இம்மை வாழ்வும் சிரமம் இல்லாமல் இருக்கும், நெருக்கடி இல்லாமல் இருக்கும், மறுமை வாழ்வும் மாஷா அல்லாஹ் வெற்றிகரமானதாக அமைந்துவிடும். அல்லாஹு தஆலாவுடைய சிந்தனை, ஆன்மீக கருத்துக்கள் இல்லாமல் புறக்கணித்து வாழ்ந்தால், ஒமன் அஅதல் அன் ذிக்ரி, எம்முடைய சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களை எல்லாம் புறந்தள்ளி ஒரு மனிதன் வாழ்ந்தானே ஆனால் ஃபஇன்ன லஹு மஈஷத்துல் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கிறது. சிலர்களுக்கு செல்வம், இன்னும் வாய்ப்பு வசதிகள் கைகாலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு பிறருக்கு விளங்கலாம்.
ஆனால் அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லாது ஏதோ ஒரு நெருக்கடி இருந்து கொண்டிருக்கும், ஏதோ ஒரு சிரமம் இருக்கும். அதிகமாக ஆய்வாளர்களுடைய பார்வை இன்று மனிதனை போன்று வாழ்ந்தாலும் நடைப்பிணமாக அதிகம் பேர்கள் வாழுகிறார்கள், மனநிலை கெட்டு வாழுகிறார்கள், உள ரீதியில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் வாழுகின்றார்கள். இவைகள் எல்லாம் வருவதற்குரிய காரணிகள் ஆன்மீக துறையில் புறக்கணிப்பு. சிலர்கள் எதையோ யோசித்துக் கொண்டு, அதாவது நம்முடைய பாசையிலே சொல்வதானால் பேயறிஞ்சு நிற்கிறது போல நிற்பார்கள். உள ரீதியிலே நிறைய பேர் மாற்றம், வெவ்வேறு சிந்தனைகள், சடவாத சிந்தனைக்குள்ளே நாம் அதிகம் அகப்பட்டு விட்டோம். கொஞ்ச நேரம்தான் உபதேசம், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொண்டால் அந்த கேட்கின்ற எண்ணத்தை வைத்து அல்லாஹ் இன்னும் ஒரு விளக்கத்தை நமக்கு தருவான். ஏனோ தானோ என்று தட்டி கழித்தால் அதுவும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் விடயத்தை அமைத்து விடுகிறான். எனவே கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய ஆன்மீக கருத்துக்களை புறந்தள்ளி வாழ்ந்தால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்வு உண்டு என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நாம் எப்படி நம்பி இருக்கிறோம்? குர்ஆன் அரசாங்கத்தை நம்புகிறோம், வைத்தியர் சொல்லுகின்ற கருத்துக்களை நம்புகிறோம், இன்னும் எத்தனையோ ஆய்வாளர்கள் பொருளியல் அதிகப்படுத்துவதற்காக கருத்துக்களை நாம் கேட்டு நடந்து அனுசரிக்கிறோம். அல்லாஹ் அவருடைய அருள்மறையிலே சொல்லுகிறான் என்றால் நாம் எவ்வளவு முன்னணியில் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிலே விடயம் இருக்கிறது, இம்மை மறுமைக்கான வெற்றி இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நாம் சொல்லுகின்ற விடயத்தை செவிசாய்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னதை இப்போது இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். குத்துபாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் ஃபஸ்மஉ என்று சொல்லவில்லை, ஃபஸ்தமிஉ. குத்துபாவை காது கொடுத்து கேளுங்கள். ஃபஸ்மஉ என்றால் கேளுங்கள், கேட்கலாம், சத்தம் விளங்கும், கிரகிக்காமல் இருக்கலாம். ஃபஸ்தமிஉ என்றால் காது கொடுத்து கேளுங்கள். இவ்வளவு நேரமும் சொல்லப்படுகின்ற அறிவுரையிலே விடயம் விளக்கம் இருக்கின்றன. அதனை நாம் கேட்டு நடந்தால் இம்மையும் மறுமையும் வெற்றியானதாக அமைந்துவிடும். எவர் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் புறந்தளிவார்களோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வு. அவன் நாரல் அன்னிக்கிரி வைன்னலஹு மஈஷத்தன் லங்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி யாமா. நாம் ஈமான் கொண்டிருப்பது மறுமையை பற்றி. ஆக ஆரம்பத்தில் அல்லாஹுவையும் மறுமையையும் யார் நம்பிக்கை வைத்து நடக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பி நடக்கிறாரோ அவருடைய குடும்ப இனமித்தரை இணைந்து நடக்கட்டும். இப்படி அதிகமாக சொல்லப்படுகிறது ஹதீஸிலே. காரணம், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, இவ்விரண்டும் தான் ஆன்மீக கருத்து. நாம் கொள்ளுகின்ற ஈமான் 6 அம்சங்கள், அதில் பிரதானமானவை இவ்விரண்டும். இவ்விரண்டிலே பலகீனமாகிவிட்டோமே ஆனால் நாங்கள் கல் அன்ஆம், ஆடு மாடுகளை போன்றுதான். அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. எனவே கொஞ்சம் உலகத்திலே எவ்வளவு விஷயதானத்தோடு நடக்கிறோம். ஏன் இந்த குதுபாக்கள் ஆன்மீக கருத்துக்களை இன்னும் உள்ளத்திலே விதைக்க மறக்கின்றன. இதனை விடயமாக நாம் கருத்தில் கொண்டு உள்ளத்திலே நாம் ஆழ பதிய நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் அல்லாஹ் நடந்து கொள்கிறான். ஆனால் இந்த லன்னி அப்தி பி ஹதீஸுல் குதுசி, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நானும் அப்படித்தான். ஏனோ தானோண்டா அவனும் நம்மளை ஏனே தானே வந்து விட்டு விடுவான். நவுது பில்லாஹி மின்ஹா. நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழவில்லை, உலகத்திலே சிரேஷ்ட படைப்பு நாம். எனவே வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி யாமா, கியாமத்து நாளில் நாம் அவரை குருடனாக எழுப்புவோம். இது அல்லாஹ் சொல்லுகின்ற வாக்கு. கால, அவன் கேட்பான், லிம ஹஸர்தனி யாமா,
ஏன் என்னை குருடனாக யா அல்லாஹ் நீ எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் பார்த்து கொண்டுதானே உலகத்திலே இருந்தேன், எவ்வளவு தெளிவாக பார்த்தேன், கண் பார்வை கண்ணாடி கூட நான் போடவில்லையே, எவ்வளவு தெளிவாக நான் பார்த்தேன். வகது குந்து பசீரா ஹால இதா அத்தத்துக்க ஆயாத்துனா வனசீதஹா. இப்படியெல்லாம் ஃபத்வாக்களிலே ஏனைய உபதேசங்களிலே என்னை பற்றி ஆன்மீக கருத்தை பற்றி உமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. பனசீதஹா, நீ மறந்து விட்டாய், நீ மறந்து விட்டாய். அதே கணம் இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொள் என்று அவனுக்கு சொல்லப்படும் என்கின்ற கருத்தை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனை விட வேறு எந்த உண்மையை நாம் அமன் நஸ்தகு மினல்லாஹி கீலா, உண்மை செல்வதிலே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவை விட வேறு யார் இருக்க முடியும்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கனவான்களே, பெரியோர்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஜோதி எங்களை இந்த உலகத்திலே பிரகாசிக்க செய்வது. ஒரு மோமினுக்காகத்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மோமின் இருக்கின்ற வரை இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டாது. கடைசியான ஒரு மோமின் மரணிக்கிறான் என்றால் இந்த உலகம் அழிவுக்கு கொண்டு வரப்படும். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் மூமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மூமின்களுக்கும். அப்படிப்பட்ட மூமின்களாக இந்த உலகத்திலே நாம் பரிணமித்து வாழ வேண்டும். பீடர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது, உலகாயுதவாதிகளாக வாழ்ந்துவிடக்கூடாது. உலக சொத்து சுகங்களை சேர்த்து ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு போகின்றோம் அல்லவா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எதனை சித்தப்படுத்தினால், எதனை ஆயத்தப்படுத்தினால் எமக்கு பதில் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று. எனவே நாம் சாதாரணமான மூமின்கள் அல்ல. ஒரு மூமினினுடைய அடிப்படை பற்றி நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் சொல்லுகிறது. சூரா அன்பால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் மூமினூன், மூமின்கள் என்றால் யார்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், கல்பில் ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டுவிடும், உள்ளம் நடுங்கிவிடும், உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் என்று சொன்னால் அந்த மாற்றம் உள்ளத்தில் ஏற்படவில்லையா? நாம் ஈமானை அதிகரிக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஒரு கட்டத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, மூமின்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். இப்ப இருக்கின்ற உங்களை பார்த்து நான் இருங்கள் என்றால் நீங்கள் சொல்லுவீங்கள் மௌலவிக்கு மடத்தனமாக்கும் கருத்து பிழையாக சொல்லுகிறாரே. இருக்கின்ற நம்மை பார்த்து இருக்க சொல்லுகிறாரே, இது முரண்பாடான ஒரு விடயமே. அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மூமின்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் ஈமான் கொண்டதிலே பாரிய சிக்கல் இருக்கிறது, சந்தேகம் நுழைந்து விட்டது, உலகம் நுழைந்து விட்டது. அதனால் ஈமானுக்கு பாதிப்பு இருக்கிறது. ஈமானை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி அதிகப்படுத்தினால்தான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும். ஒரு கட்டத்திலே அந்த ஈமானுக்கு உறுதி வாய்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் நபி அவர்கள் ஒரு தரம் விழித்து கூறுகின்ற போது, யாமல் லம் யதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஏ உள்ளங்களிலே ஈமான் நுழையாதவர்களே. எப்படியான வார்த்தை பிரயோகம்! நான் இதை கொத்துபாவோட சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எக்ஸப்ட் பண்ணுவீங்களா? என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? நம்மை பார்த்து ஈமான் உள்ளத்திலே நுழையாதவர்களே என்று சொல்லிவிட்டாரே என்று எவ்வளவு ஆவேசப்படுவீர்கள். என்னை கொத்துபா முடிய வீட்டுக்கு செல்ல விடுவீர்களா? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு கட்ட நிலைமை அறிந்து கூறிய வார்த்தை அதிலே பின்னுக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஈமானோடு என்னுடைய குத்பாவுடைய தலைப்பும் அதுதான். ஈமான் அமல் அஹ்லாக் லா தத்தபவு ஔராத்தின் நாஸ். மனிதர்களுடைய குறைகளை ஆராய வேண்டாம், துருவி ஆராய வேண்டாம். ஈமான் என்றால் வெறும் நம்பிக்கை. அதிகமான ஆட்கள் நினைத்துக் கொள்வது ஈமான் கொண்டிருக்கின்றோம், அது நமக்கு வெற்றி அளிக்கும், மூமின்கள் கடைசியா சொர்க்கத்துக்கு போகலாம் என்று தப்பெண்ணம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
உள்ளத்திலே மாற்றத்தை, கம்பீரத்தை ஏற்படுத்துவதுதான் ஈமான். வெறும் வாய் பிரட்டல்களால் மோமின் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி விட்டு திரிவதல்ல. யாரை ஏமாற்றுகின்றோம்? ஏமாற்றலாம். எம்மை படைத்த சக்தி வாய்ந்த ஒருத்தன் இருக்கிறான், அவன் பிடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே பிடிப்பான். அதிகமான மக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி வாழ்ந்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் இல்லாமல் வாழுகிறார்கள். நபி அவர்கள் ஒரு கட்டத்திலே இப்படி சொன்னார்கள் என்றால், நம்முடைய சமுதாயத்திலே இதே நிலைமையில் நபி அவர்கள் இருந்தால் என்ன வார்த்தை கொண்டு எங்களை விழித்திருப்பார்கள் என்பதை நாங்களே யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்கள் சொன்ன அதனுடைய தொடர் வார்த்தை, மனிதர்களுடைய குறைகளை துருவி ஆராயாதீர்கள். காபத்துல்லாஹ் ஒரு கணம் பார்த்து சொன்னார்கள், ஏ காபாவே, நீ என்ன அழகாக தோற்றத்தில் இருக்கிறாய், என்ன நறுமணமாக இருக்கிறாய். ஆனால் ஒரு உன்னை விட ஒரு மூமின் சிறந்தவன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அந்த மூமினாக நாம் ஆகிக்கொள்ள வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு சில நிமிடங்கள் ஹுதுபாவை கேட்டு ஆன்மீக வெற்றிக்கு நாங்கள் என்ன ஈடாக முடியாது. எத்தனையோ விளக்கங்களை கேட்டு பெற வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். வரும் உலகம் எம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது, ஏமாந்து விடக்கூடாது, ஏமாளிகளாக மாறக்கூடாது. ஆன்மீக கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மை நாம் கவனித்து நம்மிடத்தில் எவ்வளவு ஆன்மீகம் கூட இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறதோ, உள்ளத்தில் ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எப்படி எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அவரை அமல் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கும். வெறுமனே நாம் நினைத்து விடக்கூடாது ஈமான் கொண்டால் போதும் என்று. அமலும் அதிலே இணைந்ததாக வர வேண்டும். ஈமானும் அமலும் இரண்டும் இணை பிரியாத நண்பர்களை போன்று அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி வைத்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரா அஸ்ரை சுட்டிக்காட்டி, ஒரு மனிதனுக்கு குர்ஆன் 30 ஜுஸும் இறங்கி விளக்கம் தராவிட்டாலும் இந்த ஒரு சூரா இறங்கினால் மட்டுமே போதுமானது அவனுடைய வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அமல் செய்தவனை தவிர. அவன் வெற்றியாளன். ஈமான் கொண்டு அமல் செய்தவனை தவிர. ஈமானை மாத்திரம் கொண்டு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று யாரும் மார்பு தட்டி பேச முடியாது. ஈமானும் அமலும் இரண்டரை கலந்தால் தான் நஷ்டம் இல்லாதவர்கள் என்பதை இந்த சூரா சுட்டி காட்டுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, கனவான்களே, பெரியோர்களே, எந்த அளவு அவகாசமும் நேரமும் கிடைக்கிறதோ அமல்களிலே ஈடுபாடுடையவர்களாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். காலம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான முடிவுகளையும் காலநிலைகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கால மாற்றத்திலே எம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வின் பக்கம் உதவி நாடி செல்கின்றோமோ, நெருங்கி செல்கின்றோமோ, அந்த அளவு அல்லாஹ்வின் உதவிகள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வர ஆரம்பித்து விடும். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள், ஒரு நாட்டுவாசிகள், ஒரு பகுதிவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை இறைச்சித்தோடு வாழ்ந்து நம்பிக்கையோடு ஆன்மீக கருத்துக்களோடு வாழ்ந்தால் வானம் பூமியுடைய பரக்கத்துக்களை திறந்து கொடுப்போம் என்று. கண்ணியமானவர்களே, இந்த ஈமான் நம்பிக்கை அது அமலை தூண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அமல் செய்யாத ஈமானுக்கு எந்த பெருமானமும் கிடையாது. வல்லதீன கபரு அமாலும் கஸராபின் பிகைஅத்தின் யஹ்ஸபுல் லம்ஆனு மாஅ. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய விடயத்தை குர்ஆன் சொல்லுகின்ற போது அவர்களிடத்திலே ஈமான் இல்லை. அவர்கள் எவ்வளவுதான் மேலான நல்லமல்களை செய்தாலும் காணல் நீரை போன்றது. நாம் மெயின் வீதியிலே வாகனத்தில் ஓடுகிறோம், தண்ணீர் வீதியில் கிடப்பது மாதிரி விளங்கும், ஆனால் கிட்ட போனால் தண்ணீர் எரியாது. அதே போன்றுதான் அவர்களுடைய அமல் எவ்வளவுதான் இருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தினால்
அது பெருமானமற்றது. அதே போன்றுதான் மறுதலையாக நாம் பார்க்கின்ற போது ஈமான் கொண்டு விட்டு அமல் செய்யாமல் விட்டால் அந்த வெறும் ஈமானுக்கு பெருமானம் இல்லையார். கடைசியிலே வெற்றி இருக்கலாம், அல்லாஹ் தஆலா நாடி மாஷா அல்லாஹ் அது அவன் உதவி செய்யலாம். ஆனால் அப்படியான பலகீனமான நம்பிக்கையோடு நாம் உலகத்திலே வாழக்கூடாது. நான் அப்படியானால் இந்த வசனம் பொய்யாகிவிடும். யார் அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வுண்டு. நாளை கியாமத்தில் எம்மை புறக்கணித்து வாழ்ந்ததனால் குருடனாக எழுப்பப்படுவான் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற வசனம் யாருக்கு? மூமின்களாகி எங்களை பார்த்துத்தான். அது அப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஈமான் கொண்டவர்கள் வெற்றியாளர்களாகிவிட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நின்று தொழுதவர்கள். தொழுகையினால் இந்த உலகத்திலே எவ்வளவை சாதிக்க முடியும். ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நாம் உலக சாதனங்களை கொண்டு என்ன உதவி தேடலாம்? அப்படியான மனோநிலைக்கு மாற்றிக்கொண்டோம். எங்களுடைய ஈமானை பறித்தெடுப்பதற்கு, சிந்தனையை மாற்றமடைய செய்வதற்கு உலகத்திலே அது இது என்று சொல்லி எங்களை ஏமாற்றி எங்களை உலகாயுதவாதிகளாக இந்த உலகம் மாற்றி கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அதற்கான் உலகாயுதவாதி. ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? உலகாயுதவாதத்துக்கு மாற்றம் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். உதவி இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹ் எந்த நேரமும் எங்களுக்கு உதவி தர வேண்டும். ஈமானும் அமலும் இணைந்தால் மாஷா அல்லாஹ் வெற்றிதான். தொழுகையை நாம் தொழுது வெற்றி பெறுவதற்கு உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். அமல் கூடுதலாக இருக்க வேண்டும். அமல் கூடுதலாக இல்லையானால் வெறும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்று பேசப்படாத ஒரு விடயம்தான், கதைக்கப்படாத ஒரு விடயம்தான் அஹ்லாக், ஃபிக்ஹுல் அஹ்லாக். ஃபிக்ஹுல் அஹ்லாக் கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபிக்ஹுல் அஹ்காம் படிக்கின்றோம். இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் தக்பீர் கட்ட வேண்டும், இப்படித்தான் ஓத வேண்டும், இப்படித்தான் நோன்பு பிடிக்க வேண்டும். எவ்வளவு சட்ட திட்டங்களை படிக்கிறோம். ஏன்? எங்களுடைய அமல் கபூலியத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லையானால், தொழுகை சீரில்லையானால் பழைய புடவை சுருட்டி முகத்தில் வீசப்படுவது போன்று அறியப்படும். அப்படி நாம் ஒரு நிலைமைக்கு மாறாமல் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை நாம் கேட்டு நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வில் மாற்றம் நடக்கின்றதா என்பதை நாம் நோட்டமிட்டு பார்க்க வேண்டும். மாற்றம் இல்லாத வாழ்வில் அர்த்தமில்லை. எனவே கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் மாற்றங்களை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். ஃபிக்ஹுல் அஹ்லாக், பண்புகளோடு வாழ்வது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்ற விடயத்தை விளங்கிக் கொள்வதுதான் ஃபிக்ஹுல் அஹ்லாக். நட்பண்பு இல்லை. பேசுவதிலே எத்தனையோ மனங்களை உடைய பேசுகின்றோம். கொடுக்கல் வாங்கலிலே எத்தனையோ தில்லு முள்ளுக்களை காட்டி விடுகிறோம். குடும்பத்தில் உறவில்லை, நடந்து கொள்ள தெரியாது, எடுத்ததுக்கெல்லாம் கோவிப்பது, எடுத்ததற்கெல்லாம் சண்டை பிடிப்பது. ஜாஹிலியா கால மக்களுடைய நிலைமைக்கு மாறி வருகிறோம். லேட்டஸ்ட் நவீன நடைமுறை என்று நாம் பார்க்கிறோம். தொழுதால் ஒரு மனிதனிடத்திலே கெட்ட வெறுக்கத்தக்க விடயங்கள் இருக்காது, அவனை அது தடுத்து விடும். நோன்பு பிடித்தால் தக்குவா இறைச்சம் வந்துவிடும். இறைச்சம் வந்தால் கெட்ட விடயம் அவனத்திலே இருக்காது, தூய்மையானவனாக ஆகிவிடுவான். ஜக்காத்து கொடுத்தால் பொருளாதாரமும் சுத்தமாகி நாம் உள்ள ரீதியிலும் சுத்தமாகலாம். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு கடமைகளும், ஒவ்வொரு சட்டங்களும், ஒவ்வொரு அமல்களும் எம்மிடத்திலே நல்ல பண்புகள் வர வேண்டும், எழுத வேண்டும் என்பதுதான். பண்புகள் வரவில்லையானால் அது வெறும் ஒரு அமல் எங்களிடத்திலே நல்லொரு முடிவை தரார். கியாமத்து நாளையிலே அதிகமான அமல்களை கொண்டு வருவார்கள். அமல்கள் எல்லாம் காத்திலே பறந்துவிடும். சில வேளைகளிலே ஒருத்தருடைய ஹக்கை நிறைவேற்றாமல் வருவார்கள். அவனுக்கு ஏசி பேசியிருப்பார்கள், இவர் அமல் செய்திருப்பார், அவன் அங்கே ஓடி வருவான். இவருடைய அமல்கள் முழுவதும் அவருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படும். இவர் வெறும் அமல் இல்லாமல் இருப்பால் இவருடைய அமல்கள் எல்லாம் மற்றவருக்கு மாற்றப்பட்டுவிடும். மாறி சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த குற்றம் இழைத்தவர் அமல் அவரிடத்திலே இல்லையானால்
பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கப்படும். பாதிக்கப்பட்டவருக்கா, மாஷா அல்லாஹ், இந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவங்கள் எல்லாம் இவருக்கு அப்படியே மாற்றி கொடுக்கப்படும் என்றார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், சாதாரணமாக நினைக்கிறோம், அன்பாக பண்பாக ஒரு மூமினை கண்டு புஞ்சிரிப்பதும் சதக்கா என்று சொல்லப்படுகிறது. யாரும் புன்முறுவல் பூக்கிறோம், 2 கைகளையும் கொடுத்து கைலாக செய்தால் இதுதான் முழுமையான முகமன் கூறல். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு போவதல்ல. 2 கைகளையும் கொடுத்து முசாபஹா செய்தால் மரத்தில் இருந்த காய்ந்த இலைகள் எவ்வளவு காற்றில் வேகமாக கீழே விழுந்து விடுகிறதோ அதே போன்று பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நட்பண்பாளர்களாக நாம் வாழ்ந்து விட வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு அனுப்பிரமாணமும் மனதை உடைக்கின்ற கதை பேச்சுக்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அது மூமினுக்கு அழகல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் குலுகுல் ஹசன் யுதீபுல் ஹதாயா. நல்ல பண்புகள், குணாதிசயங்கள் தவறுகளை அப்படியே கரைத்து விடும். லாப என்றால் அரபி சொல் கரைத்தான். அப்படியே பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் நல்ல செயற்பாடுகள் கரைத்து விடும். கமா யுதீபுல் மா அல் ஜலீத். தண்ணீர் எப்படி ஊத்தைகளை சுத்தப்படுத்துகிறதோ அதே போன்று வல் குலுகு சூ, கெட்ட மோசமான நடவடிக்கை, பண்பில்லாமல் நடந்து கொள்வது, யுஃப்சிதுல் அமல, அவன் செய்த அமலை அழித்துவிடும். அவன் செய்த அமலை அழித்துவிடும். கமா யுஃப்சிதுல் குல்லல் அசல். தேனுக்குள்ளே வினாக்கிரியை தூக்கி போட்டால் தேனுடைய தன்மை அப்படியே இழந்துவிடும். இப்படி கெட்ட செயலுடையவனுடைய நல்ல அமல்கள் வீணானதாக ஆகிவிடும். எனவே நபி அவர் சொன்னார்கள், அஹ்சனுன் நாசி இஸ்லாமன் அஹ்சனுஹும் குலுகா. இஸ்லாத்தில் மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நல்ல பண்பாட அழகான குணாதிசயம் உள்ளவர். இறுதியாக இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஹதீஸை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை சொல்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக, மனனமிடுவதற்கு கஷ்டமாக இருந்தால் நாம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் தர்குஹு மா லா யஅனி, இந்த வார்த்தையை பாடம் பண்ணுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் தர்குஹு மா லா யஅனி. பாடம் இல்லாதவர்கள் ரியாஸ் மாவட்டத்திலே கடைசியாக கேட்டு பாடமாக்கிக் கொள்ளுங்கள். என்ன அழகான ஹதீஸ். தேவையில்லாத விடயத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பாடம். இஸ்லாம் நல்ல முஸ்லிம், ரியல் முஸ்லிமாக நாம் இருக்கின்றோம் என்றால் தேவையில்லாத விடயத்திலே தலையீடு செய்யாமல் இருப்பது, நம்முடைய விடயத்தை நாம் பார்த்து கொண்டு போவது. பாவமான காரியம் என்றால் தடுக்கலாம், நமக்கு இது தேவையும் இல்லை. தலையை நுழைத்துக் கொண்டு, மூக்கை நுழைத்துக் கொண்டு நாம் இதிலே அகப்பட்டு விட்டால் சிரமப்படுவோம். எனவே வாய் துறக்காமல் மௌனமாக இருப்பது, எடுத்ததுக்கெல்லாம் கலைத்து பேசி தேவையே இல்லை அந்த விஷயத்தை விட்டு விட்டொழிந்து போவதுதான் உண்மையான ரியல் முஸ்லிம் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நேரத்தோடு குத்துபாவை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டிருக்கிறோம், அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறோம், அமல் செய்கின்றோம். அதனோடு இணைந்ததாக அந்த நல்ல பண்பாடுகளும் வர வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்துபாவுடைய சாராம்சம். அல்லாஹ் தஆலா எம் அனைவர்களையும் நல்ல ஈமான்தாரிகளாக ஆக்கியிருப்பானாக. உன்னுடைய பேர் நாமம் கேட்டால் உள்ளத்திலே